ஃப்ரெண்ட்ஸ், MithuKrish vlogs காண்போட வரவேற்கிறது உங்களோட மித்ரா. சாரி, லாங் பேக் ஆச்சு, லாங் மந்த்ஸ் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து, உங்களெல்லாம் மீட் பண்ணி. நிறைய அப்டேட்ஸ், நிறைய சேஞ்சஸ் இன் மை லைஃப் அந்த மாதிரி போச்சு. எகெயின் நாங்கள் வந்து ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ரோட் ட்ரிப். ரோட் ட்ரிப்னா கொஞ்சம் நஞ்ச தூரம் இல்லை, ரொம்ப தூரம் போக போகிறோம். ஃப்ரம் சென்னை டு மேங்களூர் ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஜேர்னி. அது வந்து ஒரு இப்போ வந்து கண்டினியூஸ் கிட்ஸுக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் லீவ் இருக்கனால சரி இந்த டைமை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் மேங்களூர், உடுப்பி, தர்மஸ்தலா அந்த மாதிரி அந்த இது ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ கிட்ஸுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க, நம்மளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு ஒரு இது டே ஃபுல் ரோட் ட்ரிப் அப்படிங்கிறனால உங்களுக்கு நிறைய டிப்ஸ், நிறைய ட்ரிக்ஸ் இந்த கம்மிங் விளாக்ஸில் காத்துட்ருக்கு. இது வந்து ஒரு டே 1 vlog. இப்போ வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கோம். மணி வந்து மார்னிங் 5:30. ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒரு 4 o'clock கிளம்பணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஹஸ்பண்டோட பிளானு. பட் வழக்கம் போல் நாங்கள் லேட் பண்ணிட்டோம். ஸோ டைம் வந்து 5:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி வி ஸ்டார்டட் அட் 5:30 day 1 ஃப்ரம் சென்னை. ஸோ நம்ம சென்னையிலேருந்து எங்கே போகிறோம், எங்கெங்கே ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெதர் வந்து செம்ம சில்லுன்னு இருக்குது. மழை இங்கெல்லாம் ஆக்சுவலி மழை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்கள், செம்ம மழை, செம்ம காற்று, விண்டு. கிட்ஸ் எல்லாம் வழக்கம் போல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேக்டாக செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க வழக்கம் போல் காரை வந்து நாங்கள் பெட் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு பழைய விளாகில் காமிச்சிருப்பேன். சீட்டை வந்து நாங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பெட் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செம்ம குஷியாக அவங்க படுத்துப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வந்து day 1. ஆக்சுவலி நாங்கள் வந்து தனியாக ஃபுல் 7 days-ஐயும் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸோ 7 days-உமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்குறோம். ஸ்டே டியூன்ட். MithuKrish vlogs மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. நாங்கள் வந்து ஒரு 8 o'clock அப்படி ஒரு 8:15 கிட்ட நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்த போது எங்கள் ரிலேட்டிவ்கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க அலங்கார் செல்ஃப் சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் அலங்கார்னு போடும்போது 2 இருக்குது. அது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நார்மல் அலங்காரும் இருக்குது, அங்கேயுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு செல்ஃப் சர்வீஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் செல்ஃப் சர்வீஸ் ட்ரை பண்ணுங்கள். அலங்காரோட செல்ஃப் சர்வீஸ் அது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நெக்ஸ்ட் யூட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் ரொம்ப சீப்பாகவே இருந்தது. ஆக்சுவலாக அப்படி பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டுமே வந்து எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லை, எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்பெஷலாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா பூண்டு பொடி தோசை அண்ட் தக்காளி வெண்பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருந்தது. ரேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து 40-50 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ இருக்க நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்தோமே நார்மல் தோசாவே 70-60 அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே நார்மல் தோசை வந்து 40 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப்பாக, ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஹோட்டலை நாங்கள் வந்து அலங்கார் செல்ஃப் சர்வீஸ் சொல்வோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே சென்னை டு பெங்களூர் போகிறவங்க இல்லை வேலூர் போகிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னே நீங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் அலங்கார் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் லன்ச் எங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன். இப்போ கிளைமேட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. ரொம்ப ஃபாகியாக, ரொம்ப அப்படியே மிஸ்ட்டு, ஃபுல்லாக மிஸ்டாக அப்படியே சூப்பராக இருக்குது.
சூப்பராக இருக்கு. இதில் டிரைவ் பண்ணி நம்ம போகிறதே வந்து செம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஆனால் ஓட்டுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், அது வேறு விஷயம். பட் இதை ஒரு மாதிரி சம்மரில் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் ஒரு ட்ராவல் பண்ணுறதே ஒரு ஜாலி. பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ டைம் வந்து 11:30 ஆகுது. இப்போ தான் நாங்கள் கிருஷ்ணகிரி ரீச் ஆகிறோம். இப்போ ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப பொறுமையாக, ஹாப்பியாக, சூப்பராக வந்தோம் இங்கே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 11:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து பெங்களூர் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து எமிஷன் டெஸ்ட் வேணும். ஸோ வந்து இங்கே கிருஷ்ணகிரியில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் எமிஷன் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே எமிஷன் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே சூப்பராக ப்ளசண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே ஒரு வீடியோ எடுக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், இதுதான் அது வந்து புகை பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த சென்டரில் நம்ம வந்து எமிஷன் டெஸ்ட் எடுத்துக்கணும். அப்படியே எங்கள் குட்டீஸை பாருங்கள், 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து வெக்கேஷன் அப்படிங்கிறனால அவங்களுக்குமே வந்து ஒரு டைம் வேணும் இல்லையா, அவங்களுக்கும் ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஏ சே ஹாய். Are you enjoying? Hi friends, at 12:30 we reached Bangalore. Bangalore enter ஆக போகிறோம். Bangalore இப்பதான் enter ஆகிறோம். 12:30. கிட்ஸ் எல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சீரியஸா டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம என்டர் ஆகிறோம். City. Hi madam. Hello madam. Hello madam. ஹாய். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock ஆச்சு. இப்போ வந்து செம்ம சில்லுன்னு இருக்குங்க. நான் கிளம்பும் போது சொன்ன மாதிரியே வந்து நல்ல செம்ம சில் கிளைமேட்டு. ஹாசன் ரீச் ஆகிட்டோம். ஹாசன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ட்ரன்ஸே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டின்னு தான் சொல்லணும். இங்கே மிஸ்ட்டும் சரி, அந்த இதுவும் சரி, ஆம்பியன்ஸும் சரி, ரொம்ப ரொம்ப கூலாக சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ 6 o'clock நல்ல பொறுமையாக அங்கங்கே பிரேக் எடுத்து நல்ல ரெஸ்ட் எடுத்து அவருக்கும் ரெஸ்ட் கொடுத்து இப்போ 6 o'clock இங்கே ஹாசன் ரீச் ஆகிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பேலூர் பிளான் பண்ணியிருக்கோம். பேலூரில் ஒரு டெம்பிள் 7:30 வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இஃப் பாசிபிள் நாங்கள் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பேலூரில் ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி ஹாசன் வந்து நாளைக்கு இன்னொரு டெம்பிள் பார்க்கலாங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு பிளானு. ஸோ இப்போதைக்கு ஹாசன் ரீச் ஆகிட்டோம். ஸோ பேலூர் போக முடிஞ்சால் போயிட்டு நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். There was once a day that I would pray for you. I'd go and misbehave just so you'd notice.